ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் இஸ் மேக்ஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன்னைக்கு பார்ட் 2 சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இஸ் மேக்ஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ, பர்சன்டேஜ் இந்த 4 டாப்பிக்கை முடிச்சிருக்கோம். இப்போ 5வது டாப்பிக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆல்ரெடி பார்ட் 1 சம்மந்தமான வீடியோஸ் நம்ம வந்து போட்டாச்சு. இதை பார்க்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு நான் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பதிவில் பார்ட் 2க்கு உண்டான ஒரு 10 சம்ஸ், ஓகேவா? ஒரு 10 கணக்கு இருக்கு. இந்த 10 கணக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து, அதுவும் நிறைய எக்ஸாமில் ரிப்பீட் மோடில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வச்சுருக்கேன், ஓகேவா? இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த 10 மாடல் சம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கும் போது அவங்க அந்த கொஷின் எடுக்கிறவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த 10 கணக்கில் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரேராக தான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1ம் அடுத்து பார்க்கக்கூடிய பார்ட் 3யும் இருக்கும். சரிங்களா? 10 இல்லாமல் 1 வேணா. அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் 2 உங்களுக்கு புரியணும் அப்படின்னா மாடல் 1 அதை நீங்கள் பார்த்தா தான் இந்த மாடல் 2ன்றது புரியும். ஏன்னா அதில் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் எந்த அளவுக்கு மைண்டில் வச்சிங்களோ அதை பொறுத்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்டையர் மேக்ஸ் எல்லாத்தையும் உங்களால் போட முடியும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். செந்தில் என்பவர் மகிழுந்தை 4,26,000க்கு சொல்லுங்க 4,26,000க்கு வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக 9,000 மற்றும் 15,000 செலுத்தி அதன் பின் அம்மகிழுந்தை 4,41,000க்கு விற்பனை செய்கிற நிலையில் அவர் அடைந்தது லாபமா நட்டமா எத்தனை சதவீதம்? அதாவது செந்தில் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா ஒரு கார் வாங்குறாருப்பா. எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா 4,26,000 வாங்குறாரு. இப்போ புதுசாக கார் வாங்க என்ன பண்ணாங்க, அந்த இன்சூரன்ஸும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் காசு கட்டணும் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதுக்கு ஒரு 9,000 செலவு பண்ணுறாரு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் காரு கண்டிப்பாக நம்ம ஆளுக்கு இன்சூரன்ஸ் போகிறாங்களோ இல்லையோ வாங்கினதுக்கு கண்டிப்பாக பண்ணணும். இன்சூரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 செலவு பண்ணுறாரு. செலவு பண்ணால் மொத்தம் எவ்வளோ செலவாகுது பாருங்க. 0 0 0 6 9 5 20 2 4 5 4,50,000 இவர் செலவு பண்ண எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னா 4,41,000 விற்கிறாரு. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளவு பாருங்க, 9,000 வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா நட்டம். நல்லா புரியுதுங்களா? இவர் செலவிட்ட தொகை அதாவது அடக்க விலை எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000, விற்ற விலை எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 4,41,000. அப்போ எவ்வளோ இருக்குது? கம்மியாக இருக்குது, 9,000 கம்மியாக இருக்குது. அப்போ 9,000 நட்டம். ஓகேவா? அப்போ 4,50,000 செலவு பண்ணதில் இவருக்கு 9,000 நஷ்டம். அது எவ்வளோ பர்சன்ட் இன்ட்டு 100 போட்ட ஆன்சர். 2 0க்கு 2 0, இந்த 2 0க்கு இந்த 2 0, ஒரு 45 45 90. அப்போ 2% நட்டம். அப்போ என்ன ஆன்சர் வரும்? நட்டம் 2%. அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இதான் நம்ம இதர செலவு கேட்பதா. இது வாங்கிய விலை, இது ரெண்டும் இந்த இதர செலவுகள். நான் இன்ட்ரோ கூட சொல்லியிருந்தேன், வாங்கிய விலையிலேருந்து அந்த லாபம் வச்சு விற்றா அது வாங்கிய விலை தான் அடக்க விலையாக கருதப்படும். இதே ஒரு பொருளை வாங்கி அதுக்கு வேற என்ன எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாங்கிய அமௌண்ட்டோட நம்ம என்ன பண்ணோம், அந்த எக்ஸ்ட்ரா செலவையும் சேர்த்து கணக்கணும். ஏன்னா அப்படி சேர்த்தா தான் அதுவும் நாம பண்ண செலவு தான், அதுவும் சேர்த்தா தான் அடக்க விலையா மென்ஷன் ஆகுன்றதை நான் வந்து சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். எலக்ட்ரீஷியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றினையும் குளிர்சாதன பெட்டி ஒன்றையும் முறையே 12,000 மற்றும் 11,000க்கு வாங்கினார். தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய 1000ம் குளிர்சாதன பெட்டிக்கு வண்ணம் செய்ய 1,500 செலவு செய்த பின் தொலைக்காட்சி பெட்டிக்கு 15,000, குளிர்சாதன பெட்டிக்கு 15,500 என விலை நிர்ணயம் செய்தார். இவை ஒவ்வொன்றும் 1000 தள்ளுபடி செய்தார் அணியில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. ஓகே, ஒரு எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் ஒரு டிவியும் ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்குறார். ஓகேவா? ஸோ டிவி எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா 1,200 வாங்குறாரு. சரி, 12,000. ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வாங்குறாரு. ஓகேங்களா? வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1,000 குளிர்சாதன பெட்டிக்கும்
ஆஹா, டிவிக்கு 1000 ரூபாய். அப்ப டிவிக்கு 1000 ரூபாய் சேர்த்துக்கலாமா? டிவிக்கே இல்லப்பா, டிவிக்கு. டிவிக்கு நினைச்சிட்டு போறீங்க. டிவிக்கே இல்ல, டிவிக்கு. ஓகேவா? 1000 ரூபாயும் குளிர்சாதன பெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500. என்ன பண்ணா செலவு செய்த பின் தொலைக்காட்சி பெட்டிக்கு 15,000, குளிர்சாதன பெட்டிக்கு 15,500ன்னு சொல்லிட்டு விலை நிர்ணயம் பண்றாரு. இது எவ்வளோ 15,000மோ இல்ல 15,500 என்ன பண்றாரு? ஃபிக்ஸ் பண்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, இவை ஒவ்வொன்றும் 1000 தள்ளுபடி. 2த்துலயும் ரூ. 1000 தள்ளுபடி பண்றாரு. தள்ளுபடி என்ன வரும்? ரூ. 15,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரூ. 1000 தள்ளுபடி பண்ணா ரூ. 14,000 விற்பாரு. இங்க எவ்வளோ வரும்? ரூ. 14,500 விற்பாரு. சரிங்களா? ஓகே. இப்ப நாம வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. டிவி, ஃப்ரிட்ஜ வந்து அவர் வாங்கிய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 12,000 ரூ. 14,000. அப்புறம் அதில என்ன பண்ணாருன்னா, இப்ப செகண்ட் ஹேண்ட் வாங்குனா நமக்கு கொஞ்சம் செலவு இருக்குல்ல. அப்ப அப்படின்னு பண்ண ரூ. 1000 ரூ. 1,500 செலவு பண்றாரு. அப்ப அவர் மொத்த செலவு எவ்வளோ வரும் பாருங்க. 12 ஒரு 1000 13,000. அப்ப மொத்தமா டிவிக்கு 13,000 செலவு பண்ணியிருப்பாரு. ஃப்ரிட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12,000மா? ரூ. 12,500 செலவு பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாங்கிய விலை. இது வந்து இதர செலவு. இதுதான் என்னது? அடக்க விலை. ஓகேவா? இது குறித்த விலை. அவரு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு. இது தள்ளுபடி. ஓகேவா? இது விற்ற விலை. ஓகே. அவங்க என்ன கேக்குறாங்க, லாபம் நட்டமா? அப்ப லாபம் நட்டம் எது மீது கணக்கு பண்ணும்? அடக்க விலை மீது கணக்கிட பண்ணும். ஓகேவா? அப்ப அடக்க விலையிலிருந்து விற்ற விலை கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சிரும்? லாபம்ன்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இது எவ்வளோன்னு பாருங்க. அடக்க விலை பார்த்தீங்கன்னா 13,000 ஒரு 12,000 எவ்வளோ வரும்? 13, 25, 25,500. இது அடக்க விலை. விற்ற விலைய பாருங்க. 14,000, 14,000, 14, 28, 28,500. இது வந்து பார்த்தீங்கன்னா, விற்ற விலை. இதிலிருந்து கழிச்சா என்ன வரும்? 3,000 வருதுப்பா. இப்போ அடக்க விலைய விட விற்ற விலை அதிகமா இருக்கு. அப்ப என்னது நமக்கு? லாபம். அப்ப எவ்வளோ லாபம்? ரூ. 3,000. அப்போ ரூ. 25,500 செலவு பண்ணதுல எனக்கு எவ்வளோ லாபம்? ரூ. 3,000 லாபம். இன்டு 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. 5 25 1 5 5. இங்க 6 30 0 0. ஓர் 3 7 3 21. ஈர் 3 6 0 0. ஓர் 17 இங்க என்ன வரும்? ஓர் 17 17. ஓர் 17 17. மீதி 3 30. ஓர் 17 17. மீதி எவ்வளோ இருக்கும்? 13 13/17% லாபம். அப்ப எவ்வளோ கிடைக்குது? 11 13/17% லாபம். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான்பா. சரியா? அடுத்த கணக்கு. ஒரு பழ வியாபாரி 12 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டிக்கு 1,600 என்ற வீதம் வாங்கினார். ஓகே. நான் ஒரு பழ வியாபாரி என்ன பண்ணேன்னா, 12 பெட்டி திராட்சை வாங்குறாரு. ஒரு பெட்டி வந்து ரூ. 160 வாங்குறாரு. அப்ப 12 பெட்டி எவ்வளோ வரும்? அப்படின்னா 160 இன்டு 12. 6 2 12க்கு 2 மீதி 1 ஓ 2 2 3 2 9 1 192 ஒரு 0 1020. ஓகேவா? அதில் 2 பெட்டிகள் 2 பெட்டி அழுகிடுதுப்பா. என்னது? 2 பெட்டி அழுகிது. அவன் மீதி எவ்வளோ இருக்கும்? 10 பெட்டி இருக்குமா? அப்ப இந்த 10 பெட்டி என்னன்னா, ஒரு பெட்டி ரூ. 200 விக்கிறாரு. அப்ப 10 பெட்டி எவ்வளோ வரும்? 10 2 ரூ. 2,000. அப்ப டிஃபரண்ட் எவ்வளோ பாருங்க? ரூ. 80. புரியுதுங்களா? அப்ப ரூ. 1,520 செலவு பண்ணா அவருக்கு எவ்வளோ கிடைக்குது? ரூ. 2,000 ரூ. 2,000 வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் கிடைக்குது. அப்ப லாபம்னு பார்த்தீங்கன்னா ரூ. 80. அப்ப 1,920க்கு ரூ. 80ன்றது எவ்வளோ பெர்சன்டேஜ்? ஓகேவா? பார்க்கலாமா? 0க்கு 0. 4 படிச்சா 4 16 8 32. இங்க 4 0. இங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 5 20. இங்க என்ன வரும்? 1 4 8. 2 10. 6 2 12. 25/6 போட்டீங்க அப்படின்னா, 1 6 4 24. மீதி 1/6%. என்னது? லாபம். அப்போ 4 1/6% லாபம். இருக்கா பாருங்க. 4 இது ஒரு கேன்சல் ஆப்ஷன் சி. ஓகேவா? இவங்களே இங்க லாபம் சொல்லி குடுத்தாங்க. அப்ப அதனால இங்க லாப நட்டம் தேவையில்லை. சரியா?
அடுத்த கணக்கு, மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை 9720, மதிப்பு கூட்டு வரி 8%. இப்போ ஒரு பொருளுடைய அடக்க விலை நம்ம 100% வச்சுக்கலாமே. அப்போ விஏடி வாட் வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8%. அப்போ 2 சேர்த்தா 108%. அப்போ 108% 9720 கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை 9720. அப்போ மதிப்பு கூட்டு வரின்றது 8% அப்படின்னா அடக்க விலை நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் 100% வச்சுப்போமா? அப்போ 100% ஒரு 8% 108%. இந்த 108% அப்படின்றது 9720 சாரி 9720 அப்படின்னா 100%. அதனுடைய அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 100% என்ன வரும்? பர்சன்டேஜ் குறைஞ்சா அமௌண்ட்டும் குறையும். ரெண்டுமே குறைஞ்சா நேர்மாறு தலையில போகணுமா? அப்போ 100/108 இன்ட்டு 9720 100 500 98 72. அப்போ 9 0 9000. ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ 100 இந்த 108 இது எப்படி பெருக்கணும் அப்படின்னா 108ன்னு இருக்குங்களா? இதை 100 8ன்னு பிரிச்சுக்கோங்க. இங்கே நமக்கு 9,972 இருக்குது. ஓகே, இப்போது 100 × 9 900, 100 × 8 × 9 72, 900 + 72 972. இப்படி தான் அடிச்சோம். சரியா? இந்த மாதிரி அடிக்க கற்றுக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது சில சம்ஸ்லாம் வந்து போட்டு பாருங்கள். அப்படி போட்டு பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த நம்பர் வந்தால் இந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 9000. அவங்க அடைக்கலை தான் கேட்டிருக்கேன். அப்போ ஆன்சர் 9000. அடுத்த கணக்கு பாருங்கப்பா. வர்த்தகர் ஒரு தண்ணீர் கொதிகலனை லாபம் 11% மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி 18% சேர்த்து 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் குறித்த விலை காண்க. ஓகே, தண்ணீர் கொதிகலனுடைய குறித்த விலை கேட்குறாங்க. அப்போ அப்படின்னும் போது இப்போ நம்ம இந்த இடத்துல குறித்த விலை 100% வச்சுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி என்ன பண்ணுறாங்க 18% போடுறாங்க. அப்போ 2 சேர்த்து எவ்வளோ 118%. அப்போ இந்த 118% அப்படின்றது தான் 10,502. கரெக்டுங்களா? அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி சேவரி 18% சேர்த்து 10,502. அப்போ நான் குறித்த விலை 100. அதுதான் ஜிஎஸ்டி 18% போட்டிருப்பாங்களா? அந்த ப்ரைஸ் டேக்கில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஓகே, அப்போ அப்படின்னும் போது 100% குறித்த விலை அப்படின்னும் போது 12% ஜிஎஸ்டி 112%. அப்போ 112% 10,502 அப்படின்னா 100% என்ன கிடைக்கும்? பர்சன்டேஜ் குறைஞ்சா அமௌண்ட்டும் குறையும். ரெண்டுமே குறைஞ்சா நேர்மாறு தலையிடப்படுமா? அப்போ 100/118 இன்ட்டு 10,502. இது அடிக்கலாமா? எப்படி அடிக்கலாம் பாருங்க. 2 10 9 2 18. இங்கே பார்த்தீங்கன்னா 2 10 4 2 சரி 2 4 மீதி 1 2 10 1 2 வெறும் 59 தான் அடிச்சாங்க, வேறு வழி இல்லை. 52 வராது. 529ல் 8 48 9 54 8 9 72 8 5 40 472. 472 போச்சுன்னா அப்போ 8ல் போட்டோம் அப்படின்னா 472 525ல் 3 5 83 அப்படின்னா 9 9 81 9 54 9 5 45. ஓகே, 9000 வரும்பா. அப்போ 89 × 100 8,900. அப்போ எனக்கு குறித்த விலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8,900. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ இதிலே வந்து பார்த்தோன்னா லாபம் என்னன்னு கூட கேட்கலாம். ஓகேவா?
லாபம் அல்லது ஜிஎஸ்டி என்ன அந்த 18% வரி என்ன கூட கேட்கலாம். அப்போ 12% வரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 10,502லேருந்து நம்ம 8,900 கழிச்சோம் அப்படின்னா 2 0 6 1 1602. இது வந்து பார்த்தோன்னா அந்த ஜிஎஸ்டி. இது விற்ற விலையா? இது குறித்த விலை. வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்க. பூச்சட்டி ஒன்றை 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். ஓகேவா? இப்போ பூச்சட்டியை வந்து பார்த்தா 100% அடக்க விலை கொடுத்து வாங்குறாங்களா? இதில் 20% லாபம் வச்சு என்ன பண்ணுறாங்க? 120%க்கு எவ்வளோக்கு விற்கிறாங்க? 528க்கு விற்கிறாங்க. ஓகேவா? 25% லாபம் பெற அவர் அதை எந்த விலைக்கு விற்க வேண்டும்? இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கலாமே. 6 மணி நேரம் படிக்கிறோம். அந்த 6 மணி நேரம் படித்தோடனே அடுத்து நம்ம என்ன யோசிப்போம்? 6 மணி நேரம் தான் படித்தோம். இதே ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு நம்ம சும்மா திங்க் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் இந்த கடைக்காரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விலைக்கு விற்றுனாங்க. விற்றுட்ட பிறகு இதை நம்ம கொஞ்சம் அதிகமாக விற்றுருக்கலாம் போல அப்படின்னு வந்து யோசிக்கிறான். அப்போ அப்படின்னும்போது 125% எவ்வளோ வரும்? ஏன் அப்படின்னா 20% லாபம்னும் போது 100% அடக்க விலை ப்ளஸ் 20% லாபம் போட்டோம். இதுவே 120 வரும். ப்ளஸ் 25% சேர்த்தோம் அப்படின்னா 125% எவ்வளோ? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். நேர்மாறு தலைகீழ போனோம். அப்போ 125/120 இன்ட்டு 528. 214 2 10 5 25 ஒரு 24 24 48 மீதி 4 48 25 இன்ட்டு 22 50 550பா. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 550. ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த 25 இன்ட்டு 22 நான் எப்படி போட்டேன்னு சொல்ல பாருங்க. இப்போ நமக்கு 25 ஸ்கொயர் என்ன தெரியும்? 625. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 25லாம் 3 கம்மியாக இருக்குது. அப்போ அந்த 3 25 மட்டும் கழிச்சிருங்க. அப்போ 625 3 25 75 கழிச்சா 550. இப்படி தான் அந்த கணக்கை போட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி பெருக்க கற்றுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஸ்மார்ட்டாக பெருக்க கற்றுக்கினா தான் நாம் கணக்கை வந்து நாம் நினச்ச டைம் முடிக்க முடியும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சுன்னா நான் ஒரு 4 கணக்கு போட்டிருப்பேன். எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம தான் அதை ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணணும்? மூவ் பண்ணி படிச்சாகணும். சரிங்களா? ஸோ அப்போ அது என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணால் தான் மார்க்கை நாம எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. ஒரு ஒலிபெருக்கி 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க ஒலிபெருக்கி அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இதுவும் அதே மாதிரியான கணக்கு தான். ஒரு வியாபாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஒலிபெருக்கியை வந்து இப்போ அடக்க விலை 100% வச்சுக்கலாமே. என்ன பண்ண அவசரப்பட்டு 20% நஷ்டத்தில் விற்றுட்டார். ஓகே, எவ்வளோக்கு? 768. அப்புறம் அந்த பொருளை விற்றுட்ட பிறகு யோசிக்கிறாரு, இந்த பொருளை நம்ம கம்மியாக விற்றுட்டோமே, அட்லீஸ்ட் லாபத்து வித்தாச்சு எவ்வளோ வரும்னு பார்க்க என்ன பண்ணா அதே 20% லாபத்து வைக்க நினைக்கிறார். ஓகே, அப்போ எவ்வளோ விற்றுருப்பாரு? நல்லா வச்சுக்கோங்க. நஷ்டம் அப்படின்னா அடக்க விலையில் 20% கழிச்சு தான் வைப்பார். கரெக்டுங்களா? அப்போ கழிச்சா 80% விற்றுருப்பார். அப்போது இந்த 768 80%. கரெக்டுங்களா? ஏன்னா அடக்க விலையை விட 20% கம்மியாக விற்றுருக்காரு. அதான் நஷ்டம். இப்போ லாபம்னா என்ன அர்த்தம்? அடக்க விலையோட 20% எக்ஸ்ட்ரா விற்றுருக்காரு. அப்போனா வரும் 120%. அவ்வளோதான் நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ 80% அப்படின்றது 768 அப்படின்னா 120%ன்றது எவ்வளவு? ஓகே, அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் நேர்மாறு தலைகீழ போடணும். அப்போ 120/80 இன்ட்டு 768. 0 0 4 3 4 2 3 2 8 2 4 2 இருக்கு அப்படின்னா 4 12க்கு 2 மீதி 1 8 3 24 1 25க்கு 5 மீதி 2 3 9 9 2 11 1152. ஓகேவா? சரி, அடுத்த கணக்கு. கோபி ஒரு மடிக்கணினி 12% லாபத்திற்கு விற்றான். மேலும் அது 1200 கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும் எனில்
மடிக்கணியின் அடக்க விலையை காண்க. என்ன பண்ணுறா அப்படின்னா கோபி அப்படின்ற ஒரு மடிக்கணியை வந்து 12% லாபத்திற்கு விற்கிறாருப்பா. ஓகே, அது 12% லாபத்துக்கு விற்கிறாரு. திரும்ப என்ன பண்ணுறா அப்படின்னா கூடுதலாக ஒரு 1200 விற்றுந்தான்னு வச்சுக்கேன், அவருடைய லாபம் 20% ஆயிருக்கும். அதான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 12% லாபத்துக்கு வித்துட்டார். ஓகேவா? இதுவே இன்னும் ஒரு ரூ. 1200 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா எவ்வளோ லாபத்துக்கு வித்துருப்பாரு? 20% லாபத்துக்கு விட்டுருப்பாரு. அப்படின்னும்போது மடிக்கணியுடைய அடக்க விலைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த 12லேருந்து 20% அப்படின்னும்போது இடைப்பட்ட எவ்வளோ பெர்சன்ட் இருக்கு? 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ இந்த 8% தான் 1200. ஏன்னா இந்த 8% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? ரூ. 1200. அப்போ 8% 1200 அப்படின்னா அடக்க விலை 100% கணக்கிடுறோம். அதுக்கு என்ன வரும்? பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனால் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டும் இன்க்ரீஸ் ஆக நேர்மாறு தலைகீழ பண்ணும். அப்போ 100/8 × 1200. ஓகே, அப்போ ஒவ்வொரு 8 இங்கே பாருங்க, ஒவ்வொரு 8 மீதி 4 540 0. 150 × 500 3 0 சேர்த்துனா ரூ. 15,000. எவ்வளோ? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரூ. 15,000. அப்போ அந்த மடிக்கணியுடைய அடக்க விலை எவ்வளோ? ரூ. 15,000. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது பொருள்களை விற்கும்போது அவர் 1 கிலோ எடைக்கு பதிலாக 950 கிராம் எடையை பயன்படுத்தினார் எனில் அவர் அடையும் லாப சதத்தை காண்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது பொருட்களை விற்கும்போது அவர் 1 கிலோ எடைக்கு பதிலாக, ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த முதலன் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மேக்னெட் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கடைக்காரர், ஒரு நேர்மையற்ற வியாபாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கிலோ அரிசி வந்து போடுறாரு. ஆக்சுவலாக அது 1 கிலோ வராது. என்ன வருது அப்படின்னா 950 கிராம் தான். ஏன் அப்படின்னா அவர் வச்சிருக்கிற அந்த பெட், அந்த தராசு கல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் ஆக்சுவலாக எவ்வளோ காட்டும் அப்படின்னா 950 தான். அதை நம்ம ஒரிஜினலாக வந்து கல் எடுத்து வெளியே பார்க்கும்போது பார்த்தோன்னா 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த பெட்டில் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 950 கிராம் தான். ஓகே, அப்போது 1 கிலோன்னும் போது 1000 கிராமுங்களா? அப்போ 1000 கிராம் எடுத்து இப்போ என்ன விற்கிறாங்க? 950 கிராம் விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ லாபம் வருது? இப்போ 1 கிலோ போட்டார் அப்படின்னா எவ்வளோ லாபம்? 50 கிராம் அமௌண்ட் வந்து லாபம். ஓகேவா? அப்போ 950 அவர் செலவிட்டார் அப்படின்னா ரூ. 50 லாபம் வருது. 50 கிராம் லாபம் வருது. அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ்? அப்போ 950 கிராமுக்கு 50% நமக்கு லாபம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? 0க்கு 0, ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, 9 45, 19 அடித்தோம் அப்படின்னா 100ல் எத்தனை 19 இருக்குது? 5 19 2 10, மீதி 5 மீறும் 5/9% லாபமா? லாபம் தான். அப்போ 5/9% லாபம். சரி, 19 தானே? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்தது 10வது விஷயம் பாருங்க. ஏ மற்றும் பி இருவர் ஒரு தொழில் தொடங்க 3:2 என்ற விதத்தில் முதலீடு செய்துள்ளனர். மொத்த லாபத்தில் 5% தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஏயின் பங்கு 855 எனில் மொத்த லாபம் என்ன? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு. நாம் கொஞ்சம் வந்து தப்பு பண்ணாலும் என்ன பண்ணிடுவோம்? மார்க்கை வந்து இழந்துடும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏ, பி அப்படின்னு 2 பேர் என்ன பண்ணால் பார்ட்னராக இருக்காங்க. எவ்வளோ பங்கு பிரிச்சுனா 3:2 ரேஷியோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் வந்த மொத்த அமௌண்ட்டில் வந்து 5% தொண்ணூறு கொடுத்துறாங்க, சேரிட்டபிள் கொடுத்துறாங்க. அப்போ 100% அவங்களுக்கு லாபம் வருதுன்னு வச்சுக்கலாமே. அதில் 5% என்ன பண்ணுறாங்க? சேரிட்டி கொடுத்துறாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 95%. இந்த 95% என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர் பிரிச்சுக்கிறாங்க. எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னும் போது ஏ 855 ரூபாவும் பி அது எவ்வளோ கொடுக்கல. அப்படின்னும் போது மொத்த லாபம் எவ்வளோ? இந்த 100% என்னன்னு தான் கேட்குறாங்க. சரியா? அப்போ இந்த 95%ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 855, ஏக்கு எவ்வளோ பங்கு? 3 பங்கு, பிக்கு வந்து 2 பங்கு. கரெக்டுங்களா? அப்போ 3 பங்குன்றது 855னா 2 பங்கு என்னத்தை கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிச்சி 2த்தையும் கூட்டணும். கூட்டினா நமக்கு 95% கிடைச்சிடும். இதில் ஒரு 5% நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? போடலாமா? ஸோ பாருங்க, அப்போது 855 3 பங்குங்களா? அதை நம்ம 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 6, மீதி 2, 8 3 24, அப்புறம் 5 3 5. இது வந்து 1 பங்கு. இன்ட்டு 2ஆல் பெருக்குனா தான் நமக்கு 2 பங்கு கிடைச்சிடும். ஏன்னா பி வந்து 2 பங்கு. அப்போ 12 10 0 1, 8 2 16, 17 7, மீதி 1, 2 4 1 5, 570. இந்த 570ன்றது பார்த்தீங்கன்னா பி பெரும் பங்கு, இது ஏ பெரும் பங்கு. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டலாமா? 855, 570 சேர்த்துனா 5, 2,
1425. இந்த 1425 பார்த்தீங்கன்னா 95%. நமக்கு என்ன தேவை? 100% தேவை. அப்போது 95% அப்படின்றது 1425 அப்படின்னும்போது 100% என்ன வரும்? பர்சன் இன்க்ரீஸ் ஆனால் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும், நேர்மறை நேரம் தலையிட பண்ணணும். அப்போ 100/95 × 1425. என்ன பண்ணலாம்? 5 9 45 25 100 திரும்ப அடித்தா அப்படின்னா 19 அடிச்சுன்னா 142 வருமா? 142ல் 20 கவுண்ட் 19 20 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5000 30 70 42 20 2 6 4 8 5 10 7 2 14 7 2 14 14 பார்த்தீங்கன்னா 7 கழிச்சு 133 133 மீதி வந்து பார்த்தீங்கன்னா 133 995 1195. அப்போ 95 2 வந்து பார்த்தா 150 ஒரு 0 சுத்தம் 1500. ஸோ அப்போ எவ்வளோ அப்படின்னா 100% 1500. ஓகேங்க. ஒரு ஆப்ஷன் ஏழு என்ன பண்ணால் 1425 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் இதோட நிறுத்தி கணக்கு முடிச்சிடும். ஆனால் கணக்கு இங்கே முடியாது. ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து 95%. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5% சேரிட்டபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்த அமௌண்ட்டை பிரிச்சிருக்காங்க. அப்போ 95% தான் பிரிச்சிருக்காங்க. மொத்த லாபம்னா அந்த 5% தேவை. அப்போ அந்த 5% எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம போட்டாகணும். சரிங்களா? ஓகேப்பா, அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்ட் 2லேருந்து ஒரு 10 கணக்கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்ந்து இன்னும் ஒரு பார்ட் இருக்குது. அந்த ஒரு பார்ட்டோட நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட் லாஸே ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் பார்ட் 3யோட நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள். தேங்க்யூ.